ஹாய். இமேஜ் பார்த்தோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம என்ன வந்து ஒர்க் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா, மதுபானி ஃபேஸோட அ ஃபேஸ் மட்டும் மதுபானி பெயிண்டிங்கில கேர்ளோட ஃபேஸ் மட்டும் நம்ம பண்ணி காமிக்க போறோம். ஏன்னா, நேத்து போட்டிருந்த வீடியோல அந்த ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 2 சென்டிமீட்டரோட கம்மியா தான் இருந்துச்சு ஸ்கேல்ல. அதனால வந்து அதில கரெக்ட்டா டீட்டெயிலிங் வந்து பண்ணி காமிக்க முடியல. சரி அப்படியே எம்ப்டியா விட வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக, நம்ம சும்மா பிளாக்ல அப்படியே அவுட்லைன் குடுத்து அது போட்டது அ அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஸோ, அதனால ஃபேஸ் டீட்டெயிலிங் மட்டும் இதில கரெக்ட்டா காமிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து எடுத்துட்டு வந்திருக்கோம். அம் அதுவும் இல்லாம அதில நெறைய மிஸ்டேக் ஆயிடுச்சு நேத்து. அந்த நோஸ் பாயிண்ட் வந்து நம்ம பிளாக்ல போடும்போது அது கரெக்ட்டா வெளிய வந்து அந்த நோஸ் பாயிண்ட்ல கரெக்ட்டா வராம, அது கொஞ்சம் சொதப்பிடுச்சு. அதனால சரி நம்ம பிளாக்ல குடுத்துட்டோம். இன்னும் மறுபடியும் அத அழிச்சு ஏதாவது பண்ணணும்னா, ஃபுல்லாவே வேஸ்ட்டா போயிடும் அப்படிங்கிறக்காட்டி அப்படியே விட்டாச்சு. அதனால இந்த ஃபேஸ் டீட்டெயிலிங் மட்டும் நம்ம இன்னைக்கு பார்த்துக்கலாம். இந்த ஃபேஸ் டீட்டெயிலிங் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம தேன்ஜூர் பெயிண்டிங்கில பண்ற மாதிரி நமக்கு ரொம்ப டைம் எடுக்காது. தேன்ஜூர் ஸ்டைல்ல நம்ம பண்றோம் இல்லையா? அந்த மாரி ரொம்ப டைம் எடுக்காது. நம்ம சும்மா சிம்பிளா ஒரு ஃபேஸ் கலர் குடுத்து அதுக்கு அவுட்லைன் மட்டும் நம்ம இதில குடுப்போம். அதேபோல பார்த்தீங்கன்னா, ஐக்கெல்லாம் வந்து பெரிய டீட்டெயிலிங் ஒர்க்லாம் வந்து இதில இருக்காது. இப்போ நம்ம ஃபேஸ்க்கு வந்து இந்த ஸ்கின் கலர் எடுத்திருக்கோம். அதாவது அந்த ஃப்ளஷ் டிண்ட் எடுத்திருக்கோம். ஸோ, அத வந்து ஃபேஸ்க்கு ஃபுல்லா குடுத்துக்கலாம். ஃபேஸ்க்கு, இயர்க்கு மட்டும் குடுத்துக்கலாம். ஆ உங்ககிட்ட ஃப்ளஷ் டிண்ட் இல்ல அப்டின்னா, நீங்க எல்லோ, ரெட்டு அதுக்கப்புறம் ஒயிட்ட மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம இந்த கலர் கொண்டு வந்துக்கலாம். நீங்க ஒரு பக்கம் குடுக்குறீங்க அப்டின்னா, அந்த பெயிண்ட்ட குடுத்துட்டு, அத அப்படியே வந்து எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு உள்ள ஷேட் பண்ணி விட்டுருங்க. இல்லைன்னா நம்ம திட்டு திட்டா அங்கங்க தெரியிற மாதிரி இருக்கும். அதனால நீங்க ஒரு லைன் போட்டீங்க அப்டின்னா, அது மேலேயே ரிப்பீட்டா திருப்பி திருப்பி நீங்க லைன்ஸ் போடும்போது, அது நல்லா கரெக்ட்டா இந்த திட்டு திட்டா இல்லாம நல்லா வந்துரும். ஸோ இந்த பெரிய ஏரியாலாம் பண்ணும்போது நீங்க பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அ கரெக்ட்டா சின்னதா குடுக்குற ஏரியால மட்டும் கொஞ்சம் பொறுமையா குடுக்க வேண்டியதா இருக்கும். அந்த பிரஷ்ஷோட டிப்ல நீங்க குடுத்தீங்க அப்டின்னாவே போதும். ஓகேங்களா? ஐலேஷஸ்க்கும் நான் அந்த ஸ்கின் கலரே குடுத்துக்கிறேன். சாரி ஐலிட். ஐலேஷஸ்ல ஐலிட்க்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஆர்னமெண்ட்ஸ் அந்த நெத்திச்சூடியெல்லாம் இருக்கு இல்லையா? அது அந்த மாதிரி ஏதோ ஒரு இது. அதனால அத மட்டும் விட்டுட்டு நம்ம மத்ததுக்கெல்லாம் வந்து கலர் ஸ்கின் டோன் குடுத்துக்கலாம்.
இப்போ அதே போல் இந்த நோஸ்க்கு நம்ம நம்ம டோன் கொடுத்தாச்சு ஸ்கின் டோனு. அதுபோல் இந்த நோஸ் ரிங்க்குக்கு அந்த கேப்லேயும் வந்து நமக்கு ஸ்கின் தெரியும் இல்லையா? ஸோ அதனால் இங்கேயும் வந்து நம்ம இந்த கலர் கொடுத்துக்கலாம். ஸோ நெக் போர்ஷன் எல்லாம் வரைஞ்சி அது கொஞ்சம் மொட்டையாக ஒரு மாதிரி தெரியுங்கிறங்காட்டி நான் இதையும் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த கேப்லலாம் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அந்த தலையில் போர்த்திருக்கிற ஒரு ஏதாவது கிளாத் வரும். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம ஹேர் வரும். அந்த மாதிரி ஏதாவது வரும். நம்ம இப்போ ஃபேஸ் மட்டும் நம்ம எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துக்கலாம். நம்மளோட ஆன்லைன் கிளாஸ்க்காகட்டும், அதாவது ஆன்லைனில் நம்ம பெய்ட் பண்ணி நம்ம நடத்துகிற கிளாஸ்க்காகட்டும், அதே போல் நம்ம டைரக்ட் கிளாஸ்க்காகட்டும், ரெண்டுக்குமே வந்து நம்ம இது மதுபானி ஒர்க்லாம் பண்ணும்போது நம்ம கொஞ்சம் கிளாத்லேருந்து ப்ளவுஸ் டிசைன்லேருந்து எல்லாமே நம்ம ஒரு டீட்டெயிலாக தான் பார்த்துருப்போம். ஏன்னா இது வந்து நம்ம பார்த்திங்கன்னா நமக்கு டைம் வந்து நம்ம ஒரு வீடியோ போடுறோம் அப்படின்னா அதுக்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு 3/4 மணி நேரம் கிட்ட போயிடும். நம்ம ஒன்றொன்னா டீட்டெயிலிங் கொடுக்கும்போது அதனால் நமக்கு ரொம்ப அப்படியே இழுக்கிற மாதிரி போகும். ஒரு வீடியோ எடுத்துட்டோம்னாவே அதுவே 45 மினிட்ஸ் 50 மினிட்ஸ் கிட்ட போகும். ஸோ அதனால் அவ்வளோ இது வேண்டாம் அப்படின்றதுக்காக நான் நேற்று வீடியோவில் வந்து கிளாத்தெல்லாம் வந்து சும்மா சிம்பிளாக அப்படியே டிசைன் பண்ணி காமிச்சிருப்பேன். சாரி. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த கார்னரில் வருது இல்லையா, அந்த நோஸோட இந்த கார்னர் கிட்ட எல்லாம் நம்ம அப்படியே லைட்டாக ஆரஞ்சு கூட ஒயிட் மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு லைன் வந்து கொடுத்துக்கலாம். ஸ்கின் டோனுக்கு அதுக்கும் பார்த்திங்கன்னா நமக்கு கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தெரியணும். அந்த மாதிரி கொடுத்துக்கலாம். ரொம்ப லைட்டாக பண்ணணும் அப்படின்னா அது வந்து நம்ம ஸ்கின் டோன் கலர்லேயே ஆயிடும். அதனால் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தெரிகிற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. நம்பர் 2 இல்லைன்னா 0 சைஸ் யூஸ் பண்ணிக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம ஆர்னமெண்ட்ஸ் இல்லை, வெறும் ஹேர் தான் அப்படின்னா அந்த ஹேரோட கார்னரில் இந்த கலர் கொடுத்துக்கோங்க. நம்ம தேஞ்சூர் ஸ்டைல் பெயிண்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஷேட் பண்ணுவோம். இந்த மாதிரி கலர் கொடுத்துட்டு இந்த கலர் வந்து உள்ளே இருக்க கலர் கூட மிங்கிள் பண்ணுவோம், அதாவது மெர்ஜ் பண்ணுவோம். இதில் வந்து நம்ம சும்மா அவுட்லைன் மட்டும் கொடுத்துடலாம். ஏன்னா நம்ம இதுக்கு மேலே வந்து நம்ம திருப்பி பிளாக்ல அவுட்லைன் கொடுப்போம். ஸோ அதனால் இதுவே நமக்கு போதுமானதாக இருக்கும். இப்போ அந்த பக்கம் கொடுத்த மாதிரியே இங்கே கொடுத்துக்கலாம். இந்த கர்வெலாம் போடும்போது நம்ம அந்த பிரிசில்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம ப்ரஷ்ஷை வந்து அப்படியே லைட்டாக ட்விஸ்ட் பண்ணி திருப்பி விட்டிங்கன்னா நமக்கு அந்த கர்வ் வந்து கரெக்டாக வரும். ஸோ அவ்வளோதான், வேறு எங்கேயும் மிஸ் பண்ணல. இங்கே மட்டும் வேணும் நீங்கள் கொஞ்சம் டார்க்காக கொடுத்துக்கலாம். இந்த இடத்துக்கு மட்டும் நம்ம அந்த கலக்கின கலரை லைட்டாக இங்கே கொடுத்துக்கலாம். ஸ்கின்லேருந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரியணும் அப்படின்றதுக்காக. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே காதுக்கு அதே மாதிரி கொடுத்துக்கலாம். இப்போ அந்த ஆர்னமெண்ட்ஸ்க்கெல்லாம் வந்து நான் எல்லோ கொடுத்துக்கிறேன்.
நீங்கள் எல்லோ கூட அந்த ப்ரௌன் மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா நம்ம அந்த ஜுவல்ஸ்க்கெல்லாம் கொடுப்போம் இல்லையா, அந்த கலர் கிடைக்கும். நான் இப்போ வந்து சும்மா டைம் கன்சியூமன்ஸ்க்காக அந்த எல்லோ எடுத்து அப்படியே அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ அதே போல் இங்கேயும் கொடுத்துக்கிறேன். நம்ம இங்கே எதுவும் கொடுக்காம விட்டாலும் வந்து அது டிஃப்ரெண்ட்டாக ஒரு மாதிரி நல்லா இருக்காது இல்லையா. ஸோ அதனால் ஃபஸ்ட் நான் இதை கொடுத்து முடிச்சிடுறேன். இதை கொடுத்துட்டு நம்ம ஐ, லிப்ஸு இதை மட்டும் போட்டோம்னா முடிஞ்சுது. மண்டல ஆர்ட்லாம் பார்த்துருக்கீங்க இல்லையா, அதில் எப்படி குட்டி குட்டியாக டிசைன்ஸ் நிறையா வரும்ல. ஸோ அந்த மாதிரி டிசைன்ஸ் தான் நம்ம இந்த ஆர்ட்டில் சேரீயில், ப்ளவுஸில், அவங்க யூஸ் பண்ணுற எல்லா கிளாத்லேயும் இல்லை குட்டி குட்டியாக ஏதாவது டிசைன்ஸ், பீக்காக்கோட ஃபெதரில் கூட அவங்க இந்த மாதிரி டிசைன்ஸ் எல்லாம் வந்து நிறையா போட்டிருப்பாங்க. நீங்கள் ஒரு பிக்சர் அப்படிங்கிறது ஒரு 2-3 பிக்சர் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து எப்படி பண்ணுறதுன்னு புரியும். இல்லை அது ஒரு நாள் கிளாஸாக போடுங்க அப்படின்னு நீங்கள் யாராவது கேட்டிங்க அப்படின்னா நம்ம அதை கூட ஒரு கிளாஸாக பார்த்துக்கலாம். இப்போ எக்ஸ்ட்ரா ஒர்க் எல்லாம் முடிஞ்சுது. அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம ரெட்டில் மட்டும் கொஞ்சம் ஒர்க் பண்ண வேண்டியதாக இருக்கும். அதாவது அந்த பொட்டு வந்து உங்கள் பிங்க்கோ ரெட்டோ எது வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எது ஓகேவோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. நான் ரெட்டே வச்சுருக்கேன். இது சும்மா கொடுத்துக்கிறேன். சரி ஃபுல்லாக எல்லோ கொடுத்துருக்கோமே அப்படின்றதுக்காக இது சும்மா கொடுத்துக்கிறேன். இப்போ லிப்ஸுக்கு வந்து மேலே ஃபுல்லாகவே ரெட்டு கொடுத்துட்டேன். அதுக்கு மேலே சும்மா ஹைலைட்காக மட்டும் நீங்கள் ஒயிட் வச்சுட்டு, ரொம்ப டார்க்காக ஒயிட் தெரிகிற மாதிரி வைக்க வேண்டாம். சும்மா லைட்டாக அந்த டிப்பில் லைட்டாக தொட்டு ஒரு 2 பக்கம் மட்டும் நீங்கள் கொடுத்துட்டு அதை மட்டும் அப்படியே லைட்டாக அந்த ஒரு ஸ்மெட்ச் ஆகிற மாதிரி கொஞ்சம் கொடுத்தீங்க அப்படின்னா ஓகே. அடுத்து வந்து என்ன, பிளாக்ல வந்து அவுட்லைன் போட்டுட்டு நம்ம ஐ கம்ப்ளீட் பண்ணோம்னா நமக்கு முடிஞ்சுது. ஃபஸ்ட் நான் வந்து கண்ணுக்கு வந்து இந்த மதுபாலா ஆர்ட் பொறுத்த வரைக்கும் கண்ணு தான் வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா கண்ணு பார்த்தே தான் நான் வந்து நம்ம இந்த ஆர்ட் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிடலாம். அந்த மாதிரி கண்ணு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கண்ணோட அந்த கார்னரில் இந்த மாதிரி ஒரு ஃபிஷ்ஷோட அந்த வால் இருக்கு இல்லையா, அந்த டிசைன் கொடுத்துருப்பாங்க. எல்லா பிக்சர்லையும் கொடுத்துருக்க மாட்டாங்க, ஒரு சில பிக்சரில் கொடுத்துருப்பாங்க. ஆனால் எல்லா பிக்சர்லேயுமே பார்த்திங்கன்னா அந்த கண் வந்து நல்லா பெருசாக இருக்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. மதுபாலா ஆர்ட் எல்லாத்துலேயுமே கண் தான் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். இந்த லைன்ஸ் எல்லாமே நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ரௌனில் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா பிளாக்கில் கொடுத்தீங்க அப்படின்னா நமக்கு இன்னுமே கொஞ்சம் அழகாக இருக்கும்.
ஸோ இப்போ ஆக்சுவலி நம்ம அப்படி தான் பண்ணியிருக்கணும். ஸோ இதே போல் அந்த பக்கமும் போட்டுடலாம். போட்டு முடிச்சதுக்கப்புறமா இங்கேயும் நம்ம அதே மாதிரி ஃபுல்லாகவே பிளாக்ல கொடுத்துக்கலாம். நம்ம பிளாக்ல வந்து ஃபுல்லாக எங்கெங்கே கொடுக்கணுமோ எல்லா பக்கமும் பிளாக்ல கொடுத்து முடிச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த ஐக்கு சென்டரில் ஒயிட் பார்ட் வந்து கொடுத்துக்கலாம். இது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம ப்ரௌன் கொடுத்துட்டு கொடுக்கும்போது அது ஒரு அழகாக இருக்கும். எதுவுமே பண்ண தேவையில்லை. நீங்கள் ஜஸ்ட் ப்ரௌன் நம்ம இப்போ எப்படி பிளாக் கொடுக்குறோமோ அதே மாதிரி ப்ரௌனை வந்து உள்ளே கொடுத்துட்டு அதுக்கு மேலே நம்ம இந்த பிளாக்கை கொடுக்க போகிறோம், அவ்வளோதான். கொஞ்சம் இந்த பக்கம் பட்டையாக வந்துடுச்சு. ஸோ நமக்கு பட்டையாக இருக்கிறத நம்ம சின்னது பண்ண முடியாது. அதனால் நம்ம இந்த பக்கமும் கொஞ்சம் அந்த சைஸ்க்கு வர மாதிரி நம்ம போட்டு விட்டுடலாம். நம்ம இந்த மிதிலா ஆர்ட்டுக்கு மட்டும்தான் நம்ம அவுட்லைன் எல்லாமே பிளாக்ல கொடுப்போம். மிதிலா ஆர்ட்னா இது மதுபானி ஆர்ட் வந்து மிதிலா ஆர்ட்னு சொல்லுவாங்க. மிதிலா அப்படின்ற ஊரில் இது பண்ணுறதுனால நம்ம மிதிலா ஆர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம ஆல்ரெடி ஒரு ஆரஞ்சு கலரில் நம்ம ஒரு அவுட்லைன் மாதிரி கொடுத்துருக்கோம் இல்லையா, அந்த அவுட்லைனுக்கும் மேலே நம்ம பிளாக் கொடுக்கணும்.
இது கொஞ்சம் பெரிய ஏரியா பிளாக் கொடுக்கறதுனால நான் ஃபஸ்ட் ப்ரௌன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பிளாக் கொடுக்குறேன். நம்ம ப்ரௌன் கொடுத்துட்டு நமக்கு பிளாக் கொடுக்கும்போது அப்படியே ஷைனிங்காக நமக்கு கொடுக்கறதுக்கு நல்லாயிருக்கும். கொஞ்சம் சென்டராக அந்த ஒயிட்டை வைக்காமல் கொஞ்சம் தள்ளி கிராஸாக இந்த மாதிரி வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ நீங்கள் திருப்பி கடைசியாக ஃபைனலாக ஒர்க்லாம் முடிச்சுட்டு எல்லா ஒர்க்கும் முடிச்சுட்டு நீங்கள் கொடுக்கும்போது இந்த கேப்க்கு எங்கே வந்து ஒயிட் வருதோ அந்த கேப்க்கு இந்த கண்ணுக்கிட்ட உள்ள மட்டும் நீங்கள் ஒயிட் கொடுத்தீங்க அப்படின்னா முடிஞ்சுது. இப்போ என்கிட்ட ஒயிட் இல்லை அப்படின்றதுனால நான் வந்து கொடுக்கல. நீங்கள் ஒயிட் மட்டும் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஃபுல்லாக வந்து முடிஞ்சது. உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் கேட்கலாம். கொஞ்சம் பொறுமையாக பண்ணினீங்கன்னா இந்த லைன்ஸ் எல்லாமே நமக்கு கொஞ்சம் நீட்டாக வரும், அதாவது லைனாக வரும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த லைனாக இல்லாதனால நமக்கு அது கொஞ்சம் மிஸ்மேட்சாக தெரியுது. பொறுமையாக பண்ணணும் அப்படின்னா நல்ல பெயிண்ட்டை வச்சு பொறுமையாக பண்ணோம் அப்படின்னா நமக்கு இன்னும் அழகாக அவுட்புட் கிடைக்கும். தேங்க்யூ.